வெல்கம் டு BodI RJ Samayal. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாதாம் கீர். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பவுலில் நான் ஒரு 100 கிராம் பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை நம்ம நல்ல கொதிக்கிற தண்ணியில் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடலாம். நீங்கள் 1 ஹவர் ஊற வச்சாலும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் அந்த தோல் எடுக்கிறதுக்கு. இப்போது 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. நம்ம தோலை எடுத்துடலாம். லேசாக நம்ம அந்த தோலில் கீறி விட்டாலேவும் நமக்கு அந்த தோல் வந்துடும், பிச்சுட்டு வந்துடும். இந்த மாதிரி நம்ம தோலை உரித்து எடுத்து வச்சுக்கலாம். எல்லா பருப்பையும் இந்த மாதிரி நம்ம லேசாக கிள்ளி விட்டாலேயும் நமக்கு ஈஸியாக வந்துடுங்க. நீங்கள் 1 ஹவர் ஊற வச்சிங்கன்னா இன்னும் நல்லா லேசாக பிதுக்குனா நமக்கு அப்படியே வந்துடும் தோல். இப்போது எல்லாத்தையும் நம்ம உரித்து வச்சாச்சு. உரித்து வச்ச பாதாம் பருப்பையெல்லாம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணிக்கு பதிலாக நம்ம பாலை ஊற்றி ஒரு கொஞ்சம் கொரன்னு அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப கொரன்னு வைக்காதீங்க, கொஞ்சம் இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப கொரன்னு வச்சு நமக்கு ஒரு மாதிரி குடிக்கும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் நான் 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா திக்கான பால் நல்லா சூடு பண்ணிக்கலாம். நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அதில் நம்ம குங்குமப்பூவை நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம ஏலக்காய் பவுடர் அதையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. அதோடு நம்ம அரைச்சி வச்ச பாதாம் பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம அதை கொதிக்க விட்டு நல்லா வேகணும். இப்போது பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. எல்லோ கலரில் தெரியுது பாருங்கள், அந்த குங்குமப்பூ போட்டதுனால கலர் சூப்பராக தெரியுது. அதில் நம்ம தேவையான அளவு சர்க்கரையை போட்டுக்கலாம். நான் ஒரு 8 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். நமக்கு எந்தளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம சர்க்கரையை போட்டு இப்போது நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். பால் நல்லா சுண்டை காய்ச்சி அந்த பாதாமும் நல்லா வெந்து பாலோட மிக்ஸ் ஆகி நல்லா பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது. உங்களுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த குங்குமப்பூ போட்டதுனால. இதோட நம்ம சின்னதாக பொடியை நறுக்கி வச்ச பாதாமையும் பிஸ்தாவையும் போட்டு நம்ம ஆற வச்சிடலாம். நல்லா ஆற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு குடித்தா எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் தினமும் ஒரு 5 பாதாம் பருப்பை சாப்பிட சொல்லுங்கள் காலையில். ரொம்ப நல்லது உடம்புக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.